வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வருமான ஸ்தானம் உயரப்போகுது. உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சூப்பராக நிறைய விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க. அது எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது. இங்கே அதுதான் விஷயம். உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் நடக்க போகுது. சொத்து வரும். அதே மாதிரி சில விரயங்களை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 12 குரியர் 9ல் இருக்கார். அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு வீடு கட்டி ஒரு சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். கடந்த ஒரு 4-5 மாதத்துலேயே உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகிருக்கும். வீட்டுக்காக செலவு, நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா செலவு, ரெனோவேஷன் மூலியமாக செலவு, இதெல்லாமே ஏதாவது ஒரு சுப செலவுகள் மூலியமாக உங்களுடைய பணம் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெயின்ட் அவுட் ஆகிருக்கும் இந்த காலகட்டத்தில். ஆனால் அது ஒரு வருமானமாக அதை கொண்டுட்டு வருவீங்க டெஃபினட்டாக. அப்போ அந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது செய்வாரான்னு கேட்டால் 100% நல்லது செய்வார். நிறைய சித்தர்கள் வழிபாடு இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இளைய சகோதரன் மூலியமாக, இளைய சகோதரி மூலியமாக, உங்களோட வயதுக்கு கீழே இருக்கிறவங்க மூலியம் நிறைய ஹெல்ப் நடக்க போகுது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா தேடி உங்ககிட்ட ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய ஏஜுக்கு விட கம்மியாக இருக்கிற ஏஜுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி தாயார் தந்தையாரோட சொத்து கிடைக்க போகுது. ரொம்ப நாள் பிரச்சனையில் இருந்திருப்பீங்க, புதுசாக பார்த்திங்கன்னா ஆனால் லோன் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த விருச்சிக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மணி ரொட்டேஷன் இந்த காலகட்டத்தில் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா செவ்வாய் இப்போ ஆட்சியில் இருக்கிறார். அப்போ உங்களுடைய லக்னத்துக்கு அவர் 6ஆம் இடம்லையே 6 6லே ஆச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கியே தீர்வீங்க. ஏதாவது ஒரு சிஸ்டம், ஒரு வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை உங்களுக்கு குடும்ப ரீதியான ஒரு செலவுகள், குடும்பத்துக்கு உண்டான செலவுகளுக்கு கடன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. உங்களுடைய படிக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக ஆதாயம், குழந்தைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரு வழிபாடு செய்யணும்.
சித்தர் வழிபாடு செய்யணும். உங்களோட வயதில் பெரியவங்களாக இருக்கவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது உங்களுடைய தாய் தந்தையார்கிட்டையும் நீங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் போடும். உங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது. பணம் வரும், எதிர்பார்க்கக்கூடிய பணம் கண்டிப்பாக வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது பதவிகள் வரப்போகுது. அதே மாதிரி வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைக்குரிய விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரப்போகுது, நிறைய அவார்ட்ஸ் வாங்க போகிறீங்க. நிறைய அவமானங்களை சந்தித்து வந்தக்கூடிய ஒரு லக்னம்னா இந்த விருச்சகம் தான். அவ்வளோ சீக்கிரம் உங்களை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ஏன்னா உங்களுடைய கோபம், முன்கோபத்தினால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த விஷயம் வந்து அது அப்படியே கொலாப்ஸ் ஆகும். அப்போது உங்களுடைய முன்கோபத்தை கம்மி பண்ணுங்கள். நிதானமாக அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டுட்டு போகும்போது சூப்பராக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அதோட ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் போகும். இப்போ தான் வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகி இருக்குது. ஆனாலும் வந்து நம்ம அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னா அந்த பழைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய இழந்திருப்பீங்க. ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிவோர்ஸ் ஆகிருக்கும். இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸே இருந்திருக்காது. அதே மாதிரி டிவோர்ஸ் ஆகலைனாலும் வீட்டுக்குள்ளே பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமை, அம்மா வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி வாழ்க்கைக்குரிய விஷயங்களை வந்து தவறான ஒரு முடிவுகளில் நீங்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு உண்மையிலுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ ரொம்ப தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு பிரச்சனை, பட் திருமணமானவங்களுக்கு இந்த பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கடந்து வந்து இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாங்கடா பார்த்துக்கலாம், நமக்கு இல்லாத பிரச்சனையை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் நமக்கு நிம்மதி தூக்கம்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அந்த நிம்மதி தூக்கத்தில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். நிறைய தூங்க முடியாமல் இந்த கண்ணு கீழே கருவளையம் இதெல்லாம் இந்த விருச்சகத்துக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். ஏன்னா அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. படுத்தோன்னே தூங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, இதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. ஜாதகம் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் 100% இருக்குது. அப்போ மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் பிளான் பண்ணும்போது அதை கரெக்டாக பிளான் பண்ணுவீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக, ஏன்னா காலப்புருஷனுக்கு 8 தான் உங்களுடைய லக்னமே. அப்போ வந்து என்னென்னா நிறைய அதிர்ஷ்டம், சடனாக ஒரு விஷயத்தை எடுப்பீங்க, பிளான் பண்ணுவீங்க, டக்குன்னு முடிச்சிருவீங்க. அதுக்குண்டான காசு எங்கேருந்து வரும்னு தெரியாது, ஒரு வகையில் வந்து அந்த விஷயத்தை முடிச்சிருவீங்க. இதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஜூனில் அதுதான் நடக்கும். நடக்கலைன்னா ஜூனில் நடக்கும். நடந்திருந்தால் 2-3 மாதத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ வேலையில் நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது, நிறைய வருமானங்கள் வரப்போகுது. தந்தை மூலியமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு. அரசியல் ரீதியான ஒரு ப்ரொமோஷன்ஸு நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு முடிவுகள் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. நிறைய எடுக்க போகிறீங்க, ரொம்ப நல்லா இருக்க போகுது. இந்த விருச்சகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள், எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள்.
ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.